பூந்தமல்லி காட்டு பக்கத்தில் இருக்க டிமார்ட்க்கு இந்த மந்த்து மளிகை சாமான் வாங்குறதுக்காக கிளம்பியாச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருந்ததா, வரும்போது செம்ம மழைங்க. கரெக்டாக வீட்டிலேருந்து 12 கிளம்புனேன். லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டிமார்ட் போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கலாம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு போனோம். ஸோ டிமார்ட்க்கு சண்டே மட்டும் போயிடவே கூடாதுங்க. தெரியாமல் இந்த டைம் நான் சண்டே போயிட்டேன். எப்போவுமே சாட்டர்டே போவோம். அப்படி இல்லைன்னா எப்போவுமே இது வரைக்கும் நான் சாட்டர்டே தான் போயிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவு, மற்ற டைம் ஆஃபீஸ் அவங்களுக்கு இருக்கும். சண்டே இன்னைக்கு தெரியாமல் நானும் தம்பியும் போயிட்டோம். அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டங்க. இந்த கூட்டத்தில் அப்பா ஒரு ட்ராலி கூட கிடைக்கல. அப்புறம் எப்படியோ ஒரு ட்ராலியை கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு சுத்தமாக ஸ்டாக்கே இல்லைங்க. இப்போ இங்கே வந்து கேழ்வரகு மாவு, மைதா மாவு, ரவை எல்லாமே லூஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரேட்டு எல்லாமே வந்து மேலே டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் லைவ் வீடியோ போட்டிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே சுத்தமாக டவரே இல்லை, சிக்னல் இல்லாதனால லைவ் கட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். சாரி, லைவ் வீடியோ சரியாக ஷோ ஆகாததுக்கே என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்காக தான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டைம் டிமார்ட்டில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, எவ்வளோ ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்றத உங்கள் கூட நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போனது மளிகை சாமான் வாங்குறதுக்காக தான். பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கும். நான் ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கேன். சரி இந்த டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்தால் தான் ரொம்ப நேரம் என்னை பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டார். ஆனால் தம்பி கூட வந்தால் நான் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விசிட் பண்ணுவேன், பார்ப்பேன். மிளகு, சீரகம், கடுகு, சோம்பு, கசகசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. அதாவது சின்ன பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தெரிஞ்சுது. அதனால் நான் எடுக்கலை. நான் என்ன பண்ணேன்னா, எது நமக்கு வந்து எது கட்டுப்படி ஆகும்னா பருப்பு, எண்ணெய் பாக்கெட்டு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, மாவு, ரவை, கோதுமை இந்த மாதிரி லூஸில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதை தாராளமாக வாங்கலாம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ 100 ரூபா தான். பிரியாணி அரிசிலாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் மட்டும் எது ப்ரைஸ் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் நான் பார்ப்பேன். எனக்கு ப்ரைஸ் டீட்டெயிலாம் தெரியுன்றனால நான் பார்த்துட்டு அதில் எது நமக்கு வந்து செட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். எம்ஆர்பி வந்து 170 இருக்கும். ஆனால் நமக்கு டிமார்ட் ப்ரைஸ் 130 தான். ஒரு எண்ணெய் பாக்கெட்டுக்கே 30 ரூபா 35 ரூபா கம்மி பண்ணி தான் இருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் பாக்கெட்டு, முக்கியமான ஐட்டம், சோப்பு, பேஸ்ட்டு ஆஃபரில் நிறைய இருக்கும். அதுக்காக டிமார்ட்க்கு நான் போவேன். டிமார்ட் வந்தது எல்லாருக்குமே ரொம்ப வசதியாக இருக்குங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன பொருட்களை நம்ம நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் தூக்கிட்டு வர அளவுக்கு 2 வீலரில் நமக்கு பத்தாது. கேரி பேக் கண்டிப்பாக கொண்டுட்டு போயிடுங்க. அப்படி இல்லைனா 25 ரூபீஸ் கொடுத்து ஒரு கேரி பேக் அங்கேயே வாங்கணும். ஆனால் அதில் நிறைய திங்ஸ் வைக்க முடியாது, குறிப்பிட்ட பொருட்கள் வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் அழகழகாக டப்பாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க, அதுங்கெல்லாம் வச்சு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு அதெல்லாம் நிறைய இருக்கும். பக்கெட்லாம் சூப்பராக இருக்கும். ஜக்கு, நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்குன்னு யூஸ் பண்ணுற எல்லாமே நிறைய பொருள் இருக்கும். உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் கொண்டு வர முடியாது. இதே கார் இருந்ததுன்னா டிக்கியில் போட்டு கொண்டு போயிடலாம். டிமார்ட்க்கு வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரில் தாங்க வராங்க. முக்கால்வாசி பேர் காரில் வராங்க, கால்வாசி பேர் தாங்க 2 வீலரில் வராங்களே. அந்தளவுக்கு கூட்டம் செம்மையாக இருக்கும். ட்ராலிலாம் ஒருத்தர் ட்ராலியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கே நிறைஞ்சிருக்கு. ஸ்டேஷ்னரி, பேகு, ட்ரெஸ்ஸுன்னு மேலே போய் பார்த்தா 99 ரூபீஸ்க்கு மென்ஸுக்கெலாம் ஷர்ட் இருந்தது. கிச்சன் டவுல்லாம் சூப்பராக இருந்தது. நான் ஒரு கிச்சன் டவுலுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து எவ்வளோனா 79 ரூபீஸ் தான். நான் இதை வந்து நான் மீஷோலலாம் பார்த்துருக்கேன். பட் நான் ஒரு பொருளை பார்க்காம வாங்க மாட்டேன்னு அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் பார்த்து நல்லா இருக்குன்னா மட்டும்தான் வாங்குவேன். நான் செக் பண்ணி தான் வாங்குவேன். அதே போல் நான் பார்த்தேன், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ப்ரைஸுமே கம்மியாக தானே இருக்குதுன்னு நான் எடுத்துட்டேன். சாரி, நான் 79 சொன்னால அது 59 ரூபீஸ் தான். இந்த லஞ்ச் ஸ்டவ் எல்லாமே 79 ரூபீஸ்லேயும் இருக்குது, 59 ரூபீஸ்லையும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 79 ரூபீஸில் இருக்கிறத எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் தொலைவில் பார்த்தா 59க்கே இருந்தது. சரி ஓகேன்ட்டு திரும்ப நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். 59க்கு 4 டவல் இருந்தது லஞ்ச் டவல். அதுவே கிட்ஸுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக பர்ச்சேஸ் பண்ணணும். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இங்கே தான் கம்மி ரேட்க்கு எனக்கு கிடச்சிது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த லஞ்ச் ஸ்டவ்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா கம்மியாக இருக்குல்ல, நம்ம பட்ஜெட்க்கு எது செட் ஆகுதோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப அதிகமாகலாம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கனாலே இந்த கிச்சன் அக்சசரிஸு ட்ரெஸ் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. பொறுமையாக தேடி எடுத்தோன்னு வைங்களேன், நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸு கிடைக்கும், கிட்ஸுக்கும் நிறைய ட்ரெஸ் கிடைக்கும். இப்போ மென்ஸுக்கு ஒரு சட்டை கடையில் பிட் எடுத்து தைக்கணும்னாலே 500 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. ஆனால் 399க்கோ 299க்கோ ஷர்ட் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ என் தம்பிக்கு வந்து 99 ருபீஸ் தான் டிஷர்ட் எல்லாமே. அதை வச்சு பார்த்து அளவு பார்த்து எடுத்தோம். என் ஹஸ்பண்ட்க்கும் அதேமாதிரி 199 டிஷர்ட் எல்லாம் காலர் வச்சு ஆஃப் ஹேண்டு தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு 2 எடுத்தேன். நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்றதை அடுத்த விலாகில் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நான் என்ன மாதிரி வீடியோஸ் போகிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூந்தமல்லி காட்டுப்பாக்கம்ல இருக்குல்ல டிமார்ட், அதுக்கு நான் போயிருந்தேன். நீங்கள் சண்டே டைம் போகிறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாக போயிடுங்க. ஏன்னா நிறைய திங்ஸ் காலி ஆகிடுது. ரீஃபில் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ரீஃபில் பண்ணுறாங்க. பேண்டீஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, குவாலிட்டி கம்மியாகவும் இருக்குது. நான் இந்த டைம் தான் இதெல்லாம் விசிட் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் இங்கே இருக்குன்றது எனக்கும் அவ்வளோ தெரியாது. நமக்கு தேவையான ஸ்லீவ்லெஸ்ஸு பேண்டீஸ், எல்லா வகையான நைட் வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸில் பார்க்குறோம் அழகழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நைட் வியர்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க போல். ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகவும் குவாலிட்டி நல்லாவும் கிடைக்குது. அதில் ஒரு சில திங்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். ஜீன்ஸ் எல்லாமே 399 தான். இப்போ மென்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணோம், ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிமார்ட் போயிடுங்க. 1000 ருபீஸ்லேயே உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. டிமார்ட்க்கு போனீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே ஒரு 1500 பட்ஜெட்டில் சூப்பராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உண்மையிலே ஒர்த்தாக இருக்குது. நான் இன்றைக்கி விசிட் பண்ணதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். நான் கிளாத் எல்லாமே பார்த்தேன், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போகாதவங்க விசிட் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நீங்கள் கலெக்ஷன் எல்லாம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்ல, கொஞ்சம் ஸ்லோவாக பேச கற்றுக்கிறேன். மேட் எல்லாமே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நான் எப்போவுமே கலர் வந்து ப்ரௌன் கலர் தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா அழுக்கு தெரியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு 99 ருபீஸில் ஒரு மேட்டு ப்ரௌன் கலர்லேயே எடுத்துட்டேன். எப்போவுமே மேட்டு மட்டும் நான் மோஸ்ட்லி ப்ரௌனு பிளாக் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒயிட்டு சாண்டல்லாம் எடுத்தேன்னா எனக்கு சீக்கிரமாக அழுக்காயிடும், அதனால் அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் டார்க் க்ரீனு இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அழுக்கானா கூட தெரியாது. 1 மாதம் கழிச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. 299 தான். எந்த ஒரு பொருளுமே நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினா தான் நமக்கே அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம மன திருப்தியுடனும் இந்த காசுக்கு இது ஒர்த்தாக இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், கர்டைன்ஸு, பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்லாம் எனக்கு மனசே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் எனக்கு வந்து தூக்கிட்டு வரத்துக்கு நாங்கள் 2 வீலரில் போயிருக்கோம். எவ்வளோ பொருள் நான் தூக்கிட்டு வர முடியும்? என் தம்பி சொன்னால் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கணும். இந்த பக்கெட்லாம் பாருங்களேன், தாராளமாக வாங்கலாம், எவ்வளோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது. 299 தான். 199க்கும் பக்கெட்லாம் இருக்குது, 299க்கும் இருக்குது. பை ஒன் கெட் ஒன்ல ஸ்க்ரப்பர்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது நம்பவே மாட்டிங்கங்க, எவ்வளோ தெரியுமாங்க, 59 ருபீஸ் தான் இந்த ஜார். தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் டிமார்ட்டில் போன வாட்டி ஒரு ஜார் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதனால் நான் வாங்கலை. இந்த துணிலாம் போட்டு வைப்பல கூடை, இந்த கூடையை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. 699 நினைக்கிறேன், ஆனால் ரொம்பவே ஒர்த்து. இந்த மாதிரி டஸ்ட்பின்னு, சேருங்க, இதெல்லாம் எல்லாருமே கொண்டு போகிறாங்கங்க. எல்லாருடைய ட்ராலியுமே இந்த சேர், குளிக்கிற பாத்ரூமில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி சேர் 199, 169, 179 அப்படி தான் இருக்குது. நான் இந்த டிஷ்வாஷர் பார்த்தேன், இது வந்து மீஷோவில் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, 99 ருபீஸ் தான். இந்த டிஷ்வாஷர் லிக்விட் ஊற்றி நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுவோம்ல, சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை எடுத்துக்கலாம். இதை செக் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஆங்கர்லாம் நிறையவே இருக்குது, துணிலாம் நம்ம போட்டு சாரீ போடுவோம்ல அதுதான். ஸோ இது போல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறவங்க ஆன்லைனில் வாங்குவாங்க. நான் ஆன்லைனை ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா நிறைய பொருள் வாங்குவேன். ஸோ அப்படி தான் இந்த ஃப்ளவர் வாஷ். ஒரு சில பொருட்கள்லாம் ஆன்லைனில் கம்மியாக கிடைக்கும், கொஞ்சம் குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் நம்ம கிடைக்கும். ஆனால் நிறைய ப்ராடக்ட் இப்போ டிமார்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஆன்லைனில் பார்க்குற எல்லாமே டிமார்ட்லேயே இருக்குங்க. டிமார்ட்டில் 29 ருபீஸ் தான் இந்த ஜக் எல்லாமே, பாத்ரூம் குளிப்போம் இல்லையா அது. அதேமாதிரி இந்த ஐஸ் க்யூப் ட்ரேலாம் 109 பாருங்களேன், எவ்வளோ பெருசு
பெருசாக இருக்குது, 109 தான். ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்குது. 99 ருபீஸில் கூட அந்த ஐஸ் க்யூப் இதெல்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. ஏதாவது பொருள் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், நம்ம ஸ்நாக்ஸ்லாம் போடலாம். இந்த மாதிரி எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். நீங்கள் தேடி வர அனைத்து வகையான பொருட்களும் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஏன்னா கூட்டமாக இருக்கும், ஃப்ளோர் எங்கே என்ன பொருள் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பார்த்து தேடி எடுக்கணும். நான் வாங்கின பொருள் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இது கூட நான் இப்போ கையில் வச்சுருக்கல 100 ருபீஸில் 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரியும் ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரியும் அதில் எல்லாவது வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுற ஐட்டம் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி மசால் டப்பா அது எல்லாம் அங்கே இருக்குது. ஜூஸு லெமன் பிழிவோம்ல, ஜூஸ் பிழியறது அது எல்லாமே, லெமன் ஸ்குவாசர் எல்லாமே இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 109 தான். 6 மசால் டப்பா இருக்குது. அப்புறம் ஒரு கூடையில் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. மேலே ஒரு கூடை மாதிரி தெரியுதுல, ப்ளூ கலர் கூடை, அந்த கூடையும் நான் எடுத்தேன். 3 கூடை எடுத்திருக்கேன். நம்ம ஷாப்பில் வந்து திங்ஸ் போட்டு வைக்க 20 இதுவும் எடுத்தேன், 99 ருபீஸ் சொல்லிவிட்டு. இந்த பேஸ்கெட்டும் நான் எடுத்தேன் நீல கலரில். இதில் வந்து நம்ம மெடிசன்ஸ் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். எல்லாமே நான் யோசித்து தான் எடுத்தேன், இது எதுக்கு அது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு. மெடிசன்ஸ் எல்லாம் ஒரே இதில் பசங்கள்ட்ட போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற பியூட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம காஸ்மெட்டிக்ஸ் போட்டுக்கலாம். ஏதாவது தேவைப்படுமேன்ட்டு அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் 3 பேஸ்கெட் எடுத்தேன், பிங்க் கலரில், ப்ளூ கலரில், அதுக்கப்புறம் க்ரே கலர். இந்த பேஸ்கெட் எல்லாம் எவ்வளோ தெரியுமா, 21 ருபீஸ் தான் இந்த பேஸ்கெட் எல்லாமே நான் இப்போ எடுக்கிறது. ஆனால் உண்மையிலே ஒர்த்து. ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கணும். இப்போ நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ ஷாப்பில் வந்து கடைக்கான திங்ஸ்லாம் போட்டு அழகாக அடுக்கி வைக்கலாம். கிளிப்பு, பேண்டு அதெல்லாம் போட்டு வச்சு நம்ம ஷோகேஸ் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த 3 பேஸ்கெட்டுமே நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன், அப்படியே பார்த்துட்டே போனேன். என் தம்பி போதும் போதும்னு சொல்கிறான், நீ வாங்குற, நீ எப்படி தூக்கிட்டு போவ வண்டியிலன்னு. சரி ஓகே, எப்போ அதெல்லாம் ஒரு பன்னீர் 99 ருபீஸ் கொடுத்து எடுத்துருவேன். அந்த பன்னீர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். வாட்டர் பாட்டில்லாம் ப்ரைஸ் பார்த்தேன் 199. இந்த சில்வர் பாட்டில் எல்லாமே குவாலிட்டி ஓகே தான். எல்லாமே மாடல் வந்து 199 தான் இந்த சில்வர் பாட்டில் எல்லாமே. அது மீடியம் சைஸ் பாட்டிலாக இருந்தாலும் இல்லை லாங் சைஸ் பாட்டிலாக இருந்தாலுமே அந்த ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து அடுக்கில் அங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம தோசை தவா, சப்பாத்தி போடுற தவா, நான்ஸ்டிக் ஐட்டம்ஸு, குக்கர் ஐட்டம்ஸு எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எடுக்க முடியல, பில் போடுற டைம் வந்துடுச்சு. செம்ம ரஷ்ஷு, செம்ம கூட்டம். ஸோ அவன் வந்து என் தம்பி வா பில் போட போகலான்னதுனால நாங்கள் வந்துட்டு அப்படியே பில் போடுற கவுண்டருக்கு வந்து பில் எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் பையெலாம் கொண்டு போனதுனால அந்த பையிலே எல்லாத்தையும் அடுக்கி கொண்டு வந்துட்டோம் செக் பண்ணிவிட்டு. ஸோ கண்டிப்பாக பேக் வந்து கொண்டு போங்க. பசிச்சுது, வெளியவே ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாமே இருக்கும். ஆனால் நாங்கள் லன்ச்சு செஞ்சு வச்சுட்டு வந்ததுனால நான் எதுவுமே இந்த வாரம் வாங்கி சாப்பிட்ல. ஸோ என்னென்ன மளிகை பொருட்கள்லாம் வாங்கினேன், என்னென்ன மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கினேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இப்போ டிமார்ட்டில் என்ன மாதிரிலாம் இருக்குன்றதை ஷேர் பண்ணுற மூலிமா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. இந்த பக்கம் பூந்தமல்லி சைடு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்துடன் இந்த vlog நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த vlogல உங்களை சந்திக்கும் வரை பாய். அத்துடன் ஜானகி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட்டை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். பைக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷோ பண்ணிக்கிறேன். பாய் பாய்.